செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையிடம் சிக்கி நெஞ்சு வலிப்பதாக கூறி மருத்துவமனையில் படுத்து கொண்ட போது ஆகாஷ் பாஸ்கரன் அவரை சந்தித்தது ஏன்? அட ஆமாம்பா, திமுக சீனியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஸ்டாலின் ஃபேமிலி எப்பவும் கரூர்காரருக்கு மட்டும் கரிசனம் காட்டுவாங்க. செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் போனதும் அறக்க பறக்க ஓடி வந்த ஸ்டாலின் உதயநிதி கூட ஆகாஷ் பாஸ்கரனும் அமைதியா வந்துட்டு போனதா ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. ஆகாஷ் பாஸ்கரன் யாரு? திமுக பொருளாளரா, பொதுச் செயலாளரா, இல்ல கவுன்சிலரா, எம்எல்ஏவா? அன்றைய சூழல்ல, அதாவது செந்தில் பாலாஜி மருத்துவமனையில இருந்த போது சினிமாவுல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த ஆகாஷ் பாஸ்கரன் பாலாஜிய பார்க்க பதுங்கி பதுங்கி வந்தது ஏன்? அவரை போலீசார் தடுத்தப்ப உதயநிதியே உள்ள விடுங்கன்னு சொல்லி மல்லு கட்டி கூட்டிட்டு போனது ஏன்? அந்த மருத்துவமனையில தான் டாஸ்மாக் பெரும் ஊழலுக்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டுச்சா? செந்தில் பாலாஜிட்ட இருந்த கரூர் கம்பெனியின் கல்லாப்பெட்டி ஆகாஷ் பாஸ்கரன்ட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சா? இப்படி பல கேள்விகளை மக்கள் கேட்கிறாங்க. நாம கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். இந்த வீடியோவை பார்க்கும்போது உதயநிதிக்கு ஆகாஷ் பாஸ்கரன் ரொம்பவே வேண்டப்பட்டவர்னு தெரியுது. குடும்ப மாப்பிள்ள வேற. அவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனைன்னு சொன்னா தொட்டுப்பார், சீண்டிப்பார், தாண்டிப்பார், கிண்டிப்பார், கிளறிப்பார்னு வீடியோ வந்திருக்கணுமே. ஏன் வரல? ஏன் சார் கமுக்கமா டெல்லிக்கு பறக்குறீங்க?